தமிழ்நாட்டினுடைய +2 ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து வெளியே வந்தாச்சு. இதில் நல்ல முறையில் படித்து பெரிய வெற்றிகள் பெற்ற மாணவர், மாணவியர்கள், அரசு பள்ளி, தனியார் பள்ளி, அதுபோக வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள், இவங்க எல்லாரும் வெற்றி பெற்ற அனைவருக்கும், தோல்வி அடைந்தவர்கள் அனைவருக்கும் நம்ம மனதார முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் மூலிமா ஒரு மிகப்பெரிய வெற்றி வாழ்த்துக்களை வந்து முதல்ல சொல்லிடலாம். கிட்டத்தட்ட மாணவியர்னு எடுத்துட்டிங்கன்னா 4 லட்சத்துக்கு மேலே வந்து மாணவியர் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு 3.5 லட்சத்துக்கு மேலே மாணவர்கள் வந்து இந்த தேர்வு எழுதியிருக்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகள் கிட்டத்தட்ட 8000 பேருக்கு மேலே வந்து தேர்வு எழுதியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அதாவது கிட்டத்தட்ட 95% வந்து மாணவியர்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை விட ஒரு 2% கம்மியாக வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அரசு பள்ளியிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் வந்து அதிக அளவில் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ஸோ தனியார் பள்ளியில் தேர்ச்சி அடைகிறத விட அரசு பள்ளியில் தேர்ச்சி அடைஞ்ச விஷயம் ஏன் ஒரு மகிழ்ச்சி கொடுக்குதுன்னா, இதில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாழ்த்தப்பட்டோர் அல்லது வந்து நம்ம குடும்பத்தில் வந்து படிக்கவே முடியாத அளவுக்கு சூழ்நிலை உள்ள குடும்பங்கள், பெரிய அளவில் கட்டணம் கட்ட முடியாத மாணவர்கள் கட்ட முடியாத குடும்பங்கள் எல்லாம் அரசு பள்ளிகளில் படிக்க வச்சு அரசு பள்ளிகளுடைய தரம் உயர்ந்திருக்கிறதுனால கிட்டத்தட்ட 95% ரிசல்ட் வந்து அரசு பள்ளிகளிலும் வந்து கொண்டாந்துருக்காங்க. அப்படிங்கிறது தமிழ்நாடு வந்து கல்வியில் ஒரு முதன்மை மாவட்டமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து சொல்லுது. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் தான் கிட்டத்தட்ட 95% தேர்ச்சி கொடுத்துருக்குது. ஈரோடு மாவட்டத்துக்கு அப்புறம் சிவகங்கை மாவட்டம், சிவகங்கை மாவட்டத்துக்கு அப்புறம் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, இந்த மாதிரி மாவட்டங்களாக வந்து பார்த்திங்கன்னா முதன்மை மாவட்டங்களாக அதிக தேர்ச்சி பெற்ற மாவட்டங்களாக போகுது. அதுவாக மற்ற மாவட்டங்களையும் வந்து தேர்ச்சி விகிதங்கள் வந்து அதிகமாக இருக்குது. இதில் 100க்கு 100 நிறைய சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதில் 100க்கு 100 மார்க் எடுத்த மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் சிறப்பாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 மாணவர்கள் தமிழில் 100க்கு 100 எடுத்திருக்காங்க. தமிழில் நம்மளோட மொழியில் 100க்கு 100 எடுத்திருக்காங்க. எல்லா பாடத்துலேயும் நம்ம 100க்கு 100 எடுத்தது அப்படிங்கிறத விட நம்ம தாய்மொழி தமிழில் 100க்கு 100 எடுத்துறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லையா, அது பாராட்டியே ஆகணும். +2 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வியை முடிச்சுட்டு அடுத்தது கல்லூரி வாழ்க்கை அப்படின்னு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்டெப் இருக்கிறனால வாழ்க்கை முறை, கல்வி படிக்கும் முறை இதெல்லாம் வந்து நிறைய உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டடீஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதிகம் லைப்ரரியில் போய் படிக்க வேண்டிய மாதிரி இருக்கும், அல்லது ஆன்லைனில் இருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் சிறப்பான முறையில் வந்து பயன்படுத்திக்கிங்க. நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் மட்டும் அல்லது மாணவிகள் மட்டும் படித்த ஸ்கூலில் இருக்கிறவங்க காலேஜ் போகிறப்போ கோ எஜுகேஷனில் படிக்கக்கூடிய விஷயமா இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல மாணவர்கள் மாணவிகள் 2 பேருமே சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறப்ப நண்பர்களாக பழகி நண்பர்களாக உங்களுடைய பள்ளி கல்லூரி கல்வியை முடிச்சுட்டு வரக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தையும் வளர்த்துக்குங்க. மறுபடியும் நீங்கள் இன்னும் பெரிய வெற்றிகள் அடையணும், கல்லூரி வாழ்க்கையை முடிச்சுட்டு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு நான் உங்களை எல்லாரையும் வாழ்த்துறேன். மறுபடியும் இது போன்ற ஒரு சிறப்பான அப்டேட்டில் சந்திக்கும் வரை பாய்.